வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சமீபத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவர் சில விஷயங்களை பேசியிருக்காரு. திருப்பியும் அவர் பேசுற விஷயங்கள்ல புரிதல் இருக்கா, இல்ல ஒரு மெச்சூர் பொலிட்டீஷியன் பேசுற மாதிரி அவர் பேசுறாரான்னு பார்த்தா இல்ல. இட் இஸ் ஹைலி இம்மெச்சூர் அண்ட் ஹைலி சைல்டிஷ். அப்படிதான் நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப தரக்குறைவா அது அவருக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறதே தான் என்னுடைய ட்ரெண்ட். நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு துணை முதலமைச்சருங்கிற பதவி பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அந்த பதவிக்கேற்ற புரோட்டோகால், அந்த பதவிக்கேற்ற டிக்னிட்டி, அந்த பதவிக்கேற்ற அந்த கண்ணியத்தை நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன். அப்படிதான் பேசியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முரட்டடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? பாஜகவுக்கு முரட்டடிமையா. ஏன் முரட்டடிமை? கூட்டணி வச்சதுனால. இப்போ கூட்டணிங்கிறது அவங்க தேவைக்கு ஏத்தாற் போல நடக்கிற ஒரு விஷயம். இப்பதான் சமீபத்துல பார்த்தோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கமே போமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி திருமதி பிரேமலதா அவர்கள் இப்போ அவங்களுக்கு இது சௌரியமா இருக்கு, சிச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறதுனால திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்கள அடிமைன்னு நம்ம சொல்லிடலாமா? இல்ல, திமுகவையே எடுத்துக்கோங்க. அதே ஸ்பீச்ல கூட திரு உதயநிதி சொல்லியிருக்காரு. அதே ஸ்பீச்சால வேற ஒரு ஸ்பீச்சான்னு தெரியல. பட் இப்போ சமீபத்துல சில ஸ்பீச்ல வந்திருக்கிறது, உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு? நாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ராணுவத்தை பார்த்தவங்க அப்படிங்கிறாரு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நீங்க யாருக்கு அகேன்ஸ்டா பண்ணீங்க? அப்போ யார் ஆளுங்கட்சியில இருந்தாங்க சென்டர்ல? இப்போ யாரு உங்களுக்கு அலையன்ஸ்ல அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு அலையன்ஸ் எப்படியாவது தக்க வச்சுக்கணும்ட்டு, அந்த அலையன்ஸ்ல இருந்த காங்கிரஸ் தான். அதாவது காங்கிரஸோட நீங்க அலையன்ஸ் வச்சுக்கும் போது அது அடிமைத்தனம் கிடையாது. எமர்ஜென்சில என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாறிச்சு, இப்போ எப்படி அலையன்ஸ் உருவாயிருக்கு, இதெல்லாம் சொல்லும் பொழுது உங்க அப்பா திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதர் அப்படின்னு சொல்லும் போது அது அடிமைத்தனம் இல்லை. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட, அதாவது அதிமுக பிஜேபி அலையன்ஸ்குள்ள வந்துட்டா மட்டும் அது முரட்டடிமையா? எப்படி? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா ஹிஸ்டரி ஆஃப் பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் ஞாபகப்படுத்துறேன். உங்க தாத்தா கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருந்திருக்காரு. அப்போ அது தேவை. அதனால திமுகவும் பிஜேபியும் they are not a natural alliance but for the greater good அப்படின்னு யோசிச்சு அப்போ அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்ப யாருக்கு முரட்டடிமை? அப்பெல்லாம் இந்த வார்த்தை வரலீங்களே. இப்ப மட்டும் ஏன் இது திருப்பி வருது? ஏன் நான் இதை சொல்றேன்னா, you are supposed to be the deputy chief minister of தமிழ்நாடு. ஒரு புரிதலோட பேசணும். அலையன்ஸ் அப்படின்னு வைக்கிறது அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல் அந்த கட்சிகள் அந்த எலெக்ஷனுக்கு நடத்துற ஒரு அலையன்ஸ் தான். எல்லாமே பர்மனண்டா யாருமே அரசியல்ல ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பர்மனண்டா எனிமீஸும் கிடையாது. அந்த மாதிரிதான் அலையன்ஸுமே. பர்மனண்டா இதே அலையன்ஸ் தான் சொல்ல முடியாது, பர்மனண்டா இதே அலையன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் எப்போதுமே அரசியல்ல இருக்கிற சூழல்கள். அப்படி இருக்கும்போது தேவையில்லாம வேணும்ட்டே ஒரு தடவையும் இந்த முரட்டடிமைன்னு சொல்றது doesn't look nice, doesn't speak well, definitely lacks a lot of dignity. அந்த மாதிரி பேசும்பொழுது நீங்க படிச்சவரு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்துகிட்டு பிரைம் மினிஸ்டரோடைய அப்பாவை தேவையில்லாம ஒரு ஸ்பீச்சுக்குள்ள இழுக்கிறதுங்கிறது இட் இஸ் சோ அகேன்ஸ்ட் புரோட்டோகால். ஈடிக்கு பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம், அவரோட டேடிக்கும் பயப்பட மாட்டோம். ரைமிங்லாம் சூப்பரா இருக்கு. பயப்படலன்னா ஏன் அதை பத்தி 10 தடவை கோஷம் போடுறீங்க? எல்லார் மேடையிலையும் பயப்படல. அதை பத்தியா ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கேஸ் போடுறாங்க, இது நடக்குது, அது நடக்குது. பயம் இருக்கிறதுனால தான் அந்த பேச்செல்லாம் வருது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. வாட் த ED இஸ் அன்எர்த்திங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்துகிட்டு நாட்டோட பிரதமரை கொள்கை ரீதியா நீங்க எப்படி வேணாலும் தாக்குங்க, அதை யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. பட் why go personally? இதே மாதிரிதான் பீகார் எலெக்ஷன் நடந்த போது இந்த இண்டி கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே, உங்க கூட்டணி தான் அது, இண்டி கூட்டணி இருக்கிற எல்லாருமே மோடிஜியோட அம்மாவை தாக்கினீங்க.
இப்போ அப்பாவை தாக்குறீங்க. வாட் இஸ் திஸ்? பர்சனல் அட்டாக்ஸ்க்குள்ள ஏன் போறீங்க? அந்த பர்சனல் அட்டாக் பண்றதுனால என்ன லாபம்? ஆக்சுவலி அது பண்றதுனால பண்றவங்களுக்கு தான் நஷ்டம். யார பண்றோமோ அவங்களுக்கு நஷ்டமே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் த பர்சன் ஹூ அட்டாக்ஸ் will get into trouble. ஏற்கனவே ஹிந்து சனாதன தர்மத்தை பத்தி நீங்க பேசினதுக்கு என்னெல்லாம் கோ த்ரூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல மறுபடியும் எதுக்கு இந்த அட்டாக், இந்த மாதிரி scathing attacks, below the belt attacks? This is not good politics. ஐடியாலஜிக்கலா நீங்க பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் as Deputy Chief Minister of Tamil Nadu. Not just that, as a citizen of Tamil Nadu and India, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஐடியாலஜிக்கலா பேச எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு பதில்கள் ஆப்போசிஷன்ல இருந்தும் இந்த என்டிஏ கூட்டணியில இருந்தும் கொடுக்கறதுக்கு ஆளும் இருக்கு. ஆனா ஏன் பர்சனலா போய் இந்த அம்மாவை தாக்குறது, அப்பாவை தாக்குறது, தப்பான முறையில பேசுறது, இது ஒரு பழக்கமா போயிட்டு இருக்கு திமுக காரங்களுக்கு. இட் டசன்ட் லுக் குட். அதே ஸ்பீச்ல நீங்க சொல்லிருக்கீங்க, நாங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சுயமரியாதைக்கு உங்க அகராதியில அர்த்தம் என்ன? உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்துப்பீங்க, அடுத்தவங்களுக்கு மரியாதையே கிடையாது. எஸ்பெஷலி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்படியா? இததான் உங்க தாத்தா உங்க அப்பா எல்லாம் உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களா? இல்ல நீங்க படித்த திராவிட சித்தாந்தம் இதுதானா? சுயமரியாதை எங்களுக்கு மட்டும்தான், அடுத்தவனை பத்தி நாங்க கவலையே பட மாட்டோம், இஷ்டத்துக்கு பேசுவோம். பேசிக் மரியாதை ஒரு மனிதனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? சமூக நீதிங்கிறீங்க, எங்க போச்சு சமூக நீதி? எப்படி வேணாலும் பேசிடலாமா? ஜஸ்ட் பிகாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கம்ஸ் ஃப்ரம் அ பேக்வர்ட் கம்யூனிட்டி என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? இப்ப எங்க போச்சு சமூக நீதி? பிராமணர்களை தான் திட்டுவீங்க, இப்ப மோடிஜியும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப எங்கதான் சமூக நீதி உங்களுக்கு? எங்கேயுமே சமூக நீதி தெரியலையே, சுயமரியாதையும் தெரியலையே. உங்க சுயத்துக்கு மட்டும்தான் மரியாதை, அடுத்தவங்களுக்கு மரியாதை இல்ல. இது என்ன மாதிரி? இதுதான் திராவிடியன் மாடலா? இதுதான் திராவிட சித்தாந்தம்? இதுக்காக தான் நீங்க போர் புரிஞ்சீங்க, போராட்டம் பண்ணீங்க, ரயிலுக்கு முன்னாடி தலைய வச்சீங்க, எத்தனையோ பேர் உங்களுக்காக தீ குளிச்சாங்க, அப்புறம் எத்தனையோ கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, எமர்ஜென்சில உள்ள போனீங்க. தட் இஸ் உங்க அப்பா அவங்களெல்லாம் சொல்றேன். இதுதானா? இதுதான் நீங்க கத்துக்கிட்டதால? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி ஆஃப் திராவிடியன் ஐடியாலஜியா? இல்ல எனக்கு தெரியல, அதனால நான் உங்களை கேட்கிறேன். ஏன்னா நீங்க தான் இந்த ஸ்பீச்ல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் நான் உங்களை கேட்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு பேசுற நீங்க தமிழ்நாட்டுல நிஜமாவே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன்னா இப்பதான் சமீபத்துல தான் டெல்லி போலீஸ் வந்து 6 நபர்களை திருப்பூர்ல இருந்து who were living here with fake Aadhaar cards and working கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க? Because they were openly supporting and talking terrorism. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டெரரிசம். 6 நபர்களை டெல்லி போலீஸ் வந்து புடிச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இது வந்து ஒரு ISI backed plot involving illegal Bangladeshis working here in the pretext of workers and trying to create one more டெரர் எபிசோட். எப்படின்னா, இந்த கோயம்புத்தூர்ல வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபியோட வலியுறுத்தல்னால அந்த இன்வெஸ்டிகேஷன் நேஷனல் ஏஜென்சிஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு டெரர் அட்டாக்னே தெரிய வந்துச்சு. இப்ப இதுவும் அப்படியே போயிருக்கும். என்ன பிளாஸ்ட்னு சொல்லியிருப்பீங்கன்னு தெரியல, கீசர் வெடிச்சிச்சுன்னு சொல்லியிருப்பீங்களோ என்னமோ தெரியல எனக்கு. ஆனா இதுவும் ஒரு டெரர் பிளாட் that has been uncovered and அவங்கள புடிச்சு டெல்லி போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. law and order is a state subject. உங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா அவங்க உடனே ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திரு அமித்ஷா அவர்கள் இதை யோசிக்கணும்ட்டு டெல்லியில யோசிச்சுதான் நாப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருந்தது? இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தமிழ்நாடு போலீஸ் இல்ல எனக்கு தெரியல, நான் டவுட்டோட தான் கேக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இது ஒரு பெரிய எபிசோடா நடந்திருந்தா யார் யாருக்கு பதில் சொல்வீங்க? லா அண்ட் ஆர்டர் டைரக்டா கம்ஸ் அண்டர் சீஃப் மினிஸ்டர், நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அப்ப உங்க பர்வியூலையும் தான் அது வந்து வரும். இதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு யார் யாருக்கு முரட்டடிமை, யாரோட டேடிய பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க, இதெல்லாம் பேசாம அட்லீஸ்ட் இருக்கிற அடுத்த 2 மாசத்துலயாவது தமிழ்நாட்டுல கொஞ்சம் லா அண்ட் ஆர்டரை கொண்டு வாங்க. ஏன்னா I as a woman I implore to you, I don't feel safe in Tamil Nadu. அதனால கேட்கிறேன் சார், you are the deputy chief minister of this state. அப்போ நான் உங்களை தான் கேட்க முடியும், உங்களையும் உங்க அப்பாவையும் தான் கேட்க முடியும். கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் சரி இல்லை தான், அதை சரிப்படுத்த வேண்டியது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் தாங்க பொறுப்பு. நான் மறுபடியும் சொல்றதுதான், தமிழக மக்களே இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி ஸ்பீச் கொடுத்துறதுனால
எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம போயிடாது. கண்டிப்பா எல்லாத்தையும் தமிழக மக்கள் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுலங்கிறதையும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. யாரு மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, யாரு ஆட்சிக்கு வரணும், அப்படி வந்தா என்ன நல்லது தமிழ்நாட்டுக்கு நடக்குங்கிறதும் தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நான் எப்போதும் சொல்றதுதான், எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் கண்டிப்பா அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.